சூரிய கடவுள் சொல்கிறார், இந்த அக்ஷய உபனிஷதத்தை 8 பிராமணர்களுக்காவது நீ போதித்தால் இதை அறிந்து கொண்டதின் பலனை நீ அடைவாய். இதை 8 பிராமணர்களுக்கு போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்க பெறும், இதை அறிந்து கொண்டவன் மேன்மை அடைகிறான் என்று சூரிய கடவுளே சொல்கிறார். 8 பிராமணர்கள் என்றால் உண்மையை தேடும் 8 பேர்கள் என்று அர்த்தமாகும். அது ஒரு பிராமண ஜாதி அல்ல, பிரம்மத்தை அறியும் நோக்கமுள்ளவர்கள், பிரம்மனை தேடுபவர்கள் என்று பொருள். அந்த பிரம்மனை தேடுபவர்கள் 8 பேர்களுக்கு இதை போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்க பெறும். இது மிகவும் சிரமமான விஷயம். ஒரு சீடன் என்பவன் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளவனாக, சுலபமானவனாக, திறந்தவனாக இருப்பான். குருநாதர் என்பவர் ததும்பி வழிகின்றவராக, தன்னுடைய கடைசி உடலை இந்த இருப்புலகில் கரைப்பவராக இருப்பார். இதற்கு சரியான வழி உண்மையை தேடுபவர்களுக்கு உணவாக ஆவதுதான். நீங்கள் ஞானமடைந்தவுடன் உங்கள் மீது ஒரு பெரும் பொறுப்பு வந்துவிடுகிறது. இந்த பொறுப்பு வெளியிலிருந்து பலவந்தப்படுத்தப்பட்டு வந்ததல்ல, இது உள்ளிருந்து வரும் விஷயமாகும். நீங்கள் ஞானம் அடைந்தால் அதை நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஞானம் பெற்றவுடன் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது அவர் எடுக்கின்ற முடிவு அல்ல, அவர் அதை பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். இதனுடைய விசேஷம் என்னவெனில், இதை மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை, அவரை உண்ணக்கூடியவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது, ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நம்பர் 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. பிரச்சனை என்ற சொல் தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம்தான். இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும். ஜோதிட சத்குருஜி மேரு. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப் பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப் பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only historical hat-trick success astrologer has now moved to Penta success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. உலகிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது. இது ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால்
பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும். இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும். ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களே, உங்களின் ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை, ஜோதிடம் என்றால் காலப்பாதை. மேலும் ஜோதிட கேள்வி பதில் பகுதிகளை வெறுமனே 500 1000 பேர்கள் மட்டுமே பார்க்கிறார்கள். இந்த அற்ப எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்காகவா நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அரிய பெரிய சத்தியங்களை கூறுகிறீர்கள்? மேலும் இந்த சிறு எண்ணிக்கையிலான மக்களுக்காவது நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் ஆன்மீக ஜோதிட சத்தியங்கள் சென்றடைந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? பலரும் கமெண்ட்களின் வாயிலாக இதை நிப்பாட்டச் சொல்லியும் நீங்கள் உங்கள் உழைப்பை இந்த வெகு சிலருக்காக செலவழிப்பது உண்மையில் அந்த வெகு சிலருக்காவது இதை புரிந்து கொண்டு அவர்களால் அகமாற்றத்தை அடைந்து ஜோதிட கடலில் ஒன்று கலக்க முடியுமா? இதை பற்றி தயை கூர்ந்து விளக்க முடியுமா? இந்துக்கள் தங்கள் மதத்தை வேதத்திலிருந்து பெற்றதாக சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த வேதத்தை உருவாக்கிய மகரிஷிகள் வேதத்தின் கண் ஜோதிடம் என்று உரைக்கிறார்கள். வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் வேத் என்றால் ஞானம், வித் என்றால் விதை. அந்த முடிவான பிரம்மத்தை மகரிஷிகள் தங்கள் ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை வேதம் என்று தலைப்பிட்டு இந்து மத விஞ்ஞான விதிகளை உருவாக்கினார்கள். நானும் என் பல பிறவி ஜோதிட ஞான அனுபவத்தால் உணர்ந்ததை அறிந்ததை பின் உணர்ந்ததையும் அறிந்ததையும் அனுபவித்ததை இனி ஒவ்வொரு வாரமும் இந்த சிறு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறேன். காரணம், அப்பொழுதுதான் இந்த பதிவை புதிதாக பார்க்க வருபவர்களுக்கும் அது புரியும் என்பதால். நன்றி. வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட ஆன்மீக அன்பர்களே, அன்பிகளே. ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை, ஜோதிடம் என்றால் காலப்பாதை. இந்த ஆன்மீக பகுதி கிட்டத்தட்ட 50 பகுதிகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பலரும் கமெண்ட்டுகளின் வாயிலாக என்னிடத்தில் தெரிவித்தார்கள், என்ன சார் இது, கொஞ்சம் ஜோதிடத்தை பற்றி பேசுங்க. பார்த்தீங்களா, 500 பேர் தான் பார்க்குறாங்க, இதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ சிரமப்படணுமா? அதே போல் சரி காலப்பாதையில் பேசணும்னு வச்சுக்கோங்க. சார் காலப்பாதை வேண்டாம் சார், இத்தனைக்கும் அது ஜோதிடத்தை பற்றி தான் பேசுகிறேன். சார் காலப்பாதை வேண்டாம் சார், இதுலேயும் 500 பேர் தான் சார் பார்க்குறாங்க, இதுக்காக ஒரு ப்ரோக்ராமா சார், கொஞ்சம் ஜோதிடத்தை பற்றி பேசுங்க சார். நான் ஜோதிடத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பாவம். ஆனால் அவர்கள் விரும்பும் ஜோதிடம் நான் பேசவில்லை. அவர்கள் விரும்பும் ஜோதிடம் சொன்னதை திருப்பி சொல்லும் கிளிப்பில்லை. சந்திரமங்கல யோகம் ரைட், 10 கோடிக்கு அதிபதி. குருச்சந்திர யோகம் 100 கோடிக்கு அதிபதி. பிருகுமங்கல யோகம், அழகான மனைவி கிடைக்கும். இதெல்லாம் அப்படி அந்த யோகம் உள்ளவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பது தான் உண்மையான ஜோதிடம். பாவம், அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல. இந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, ரோட்டில் எலும்பு துண்டை எடுத்து வச்சுக்கிட்டு கடிக்கும்போது ஒரு ரத்தம் வரும். அந்த ரத்தம் அந்த எலும்பு துண்டிலிருந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு அதையே நல்லா கடித்து தன் வாயை புண்ணாக்கிக்கும். கடைசி வரலும் அதுக்கு தெரியாது. அப்புறமா அந்த எலும்பை போட்டுடும். ஆனால் அது என்ன நினைக்கும், தன் ரத்தம் என்பது அந்த எலும்பிலிருந்து தான் வந்தது என்பது அந்த நாய்க்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள்தான் நான் சொல்லும் உண்மையான ஜோதிடத்தை அவர்கள் எலும்பு துண்டு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த பொருந்தாத ஜோதிடம் இருக்குது பாருங்கள், மகாலட்சுமி போன்ற மனைவி வேணுமா அப்படின்னு ஒரு பதிவு, 4 நிமிஷ பதிவு, அதை 1,00,000 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குற பதிவு தான் எலும்பு துண்டுன்ற. அது உங்களுடைய வாக்கிலிருந்து கீறிக்கிட்டு அந்த எலும்பு ரத்தம் வருது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மகாலட்சுமி மாதிரி மனைவி வந்துடும்னு. அப்படி யாராவது ஒருத்தருக்கு காட்டுங்க அந்த பதிவு பார்த்தவங்களுக்கு, ஒரே ஒரு ஆளுக்கு வந்திருக்கா மகாலட்சுமி மாதிரி மனைவி? கிடையாது. ஆனால் நான் சொல்லும் பதிவில் 100 பேருக்கு மகாலட்சுமி போன்ற மனைவி வந்தவர்களுக்கு அதையே நான் பேசி கொண்டிருக்கிறேன். காலப்பாதை அதை படித்து அதன்படி உங்கள் ஜாதகம் அமைந்திருந்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மகாலட்சுமி போன்ற மனைவி வரும். அடுத்தபடியாக 500 பேர் அவ்வளவுதான் இந்த ஆன்மீக பகுதியை பார்க்கிறார்கள். அதே போல் காலப்பாதையும் 500 பேர் தான் பார்க்கிறார்கள். அதே போல் ஜோதிட கேள்வி பதில் பகுதியிலும் கூட 500 பேர் தான் பார்க்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த 500 பேருக்காக நான் ஏன் இந்த 3 பகுதிகளையும் தொடர்ந்து 50 பகுதிகளுக்கு மேல், காலப்பாதை 80வது பகுதியை நெருங்குகிறது. இந்த ஜோதிட கேள்வி பதிலும் இந்த ஆன்மீகமும் 50 பகுதிகளை தாண்டி சென்று விட்டது. அப்படி என்றால் ஒரு இடத்திற்கு மேலும் நடத்துவதின் உண்மை தத்துவம் என்ன என்றால், ஒரு மனிதன் தன்னைத்தான் ஜோதிடத்தின் வாயிலாக அறிந்து கொண்டு விட்ட பிறகு அதை 8 பேர்களுக்காவது சொல்ல வேண்டும்.
அக்ஷய உபனிஷதம் என்று ஒன்று உண்டு. 108 உபனிஷதங்களிலே இந்த அக்ஷய உபனிஷதம் என்று ஒன்று உண்டு. அது சூரிய கடவுள் நேரடியாக தோன்றி மனிதருக்கு சொன்னதாக ஆரம்பமாகிறது அந்த அக்ஷய உபனிஷதம். அதில் ஒரு ஸ்லோகம் வருகிறது, இதை 8 பிராமணர்களுக்கு போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்கப் பெறும், இதை அறிந்து கொண்டவன் மேன்மை அடைகின்றான். எத்தனை பேருக்கு? 8 பேருக்கு. ஆனால் என்னுடைய காலமற்ற ஆன்மீகம் என்னும் காலமற்ற பாதையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் 500 பேர். ஆனால் சூரிய கடவுள் என்ன சொல்கிறார்? 8 பேர் என்று சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த 500 பேரிலே கூட பார்த்தீர்கள் என்றால் 8 பேரை தேர்ந்தெடுப்பது கடினம் என்பது எனக்கு தெரியும். 500 பேரிலேயே 8 பேரை தேர்ந்தெடுப்பது கடினம் என்றால் மகாலட்சுமி போன்ற ஒரு மனைவி வாய்க்கப் பெறும் என்ற 4 நிமிட பதிவிலே 1,00,000 பேர்கள் பார்த்தால் அதில் எத்தனை பேர்கள் அந்த பதிவின் மூலம் பயனடைவார்கள் என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். சூரிய கடவுள் சொல்கிறார், இந்த அக்ஷய உபனிஷதத்தை 8 பிராமணர்களுக்காவது நீ போதித்தால் இதை அறிந்து கொண்டதின் பலனை நீ அடைவாய். இதை 8 பிராமணர்களுக்கு போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்கப் பெறும், இதை அறிந்து கொண்டவன் மேன்மை அடைகிறான் என்று சூரிய கடவுளே சொல்கிறார். சூரிய கடவுள் சொல்கிறார் 8 பேர் என்று. காரணம், சூரிய கடவுளுக்குத்தான் தெரியும் இந்த உலகத்திலே ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கேட்பதற்கு 8 பேர்கள் கூட, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் சுற்றி வந்தால் 8 பேர் கிடைப்பதே அபூர்வம். அப்படி இருக்கும்போது எனக்கு காலமற்ற பாதையான ஆன்மீகத்திற்கு 500 பேர்களுக்கு மேல் கிடைத்திருப்பது, காலப்பாதைக்கு 500 பேர்களுக்கு மேல் கிடைத்திருப்பது, அவர்கள் என்னதான் மந்த புத்தியோடு அதை பார்த்தாலும் பார்க்கிறார்கள், அதிலிருந்து ஏதோ ஒன்றை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அதனால் இந்த சூரிய கடவுள் 8 பிராமணர்களுக்கு இந்த வித்தையின் சக்தி கிடைக்க பெறும், இதை 8 பிராமணர்களுக்கு நீ போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்க பெறும், இதை அறிந்து கொண்டவன் மேன்மை அடைகிறான் என்று சொல்கிறாரே. அப்படி என்றால் நான் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கின்றேன்? 500லே எத்தனை 8 உண்டு? 8 40 18 80 அல்லவா? கிட்டத்தட்ட 100 மடங்கு 200 மடங்கு உயர்ந்து இருக்கிறேன் அல்லவா? இதுவே ஒரு பெரிய சாதனை அல்லவா? அந்த 500 பேர்களில் கூட யாராவது ஒருவருக்குத்தான் தாகம் இருக்கும், தேவை இருக்கும். அந்த ஒருவருக்கு என்னுடைய பல ஜென்மங்களாக நான் கற்ற ஜோதிடத்தையும் சரி, பல ஜென்மங்களாக நான் பிராக்டிஸ் செய்த ஆன்மீகமும் சரி போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. இதையும் சூரிய கடவுளே சொல்கிறார். அக்ஷய உபநிஷதம் என்ற அந்த நூலிலிருந்தே நான் உங்களுக்கு இதை விளக்குகிறேன். இதை சூரிய கடவுள் கூறியதை நான் அப்படியே உங்களுக்கு விளக்குகிறேன். இதை 8 பிராமணர்களுக்கு போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்கப் பெறும், இதை அறிந்து கொண்டவன் மேன்மை அடைகிறான். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 40 வருடங்களுக்கு ஏன் புத்தர் கிராமம் கிராமமாக சீடர்களை தேடி அலைந்தார் என்பதன் ரகசியமே இதுதான். இயேசுநாதர் ஏன் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் வரை தேடிப்போய் சீடர்களுக்கு உபதேசம் செய்தார் பைபிளை. சத்தியத்தை பற்றி தன் சீடர்களுக்கு போதிப்பதற்கு ஏன் மகாவீரர் இவ்வளவு சிரமப்பட்டார்? இத்தனைக்கும் மகாவீரன் இறப்பை நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், அதிசயப்படுவீர்கள். ஒரு குழந்தை தாயின் கருவுறையில் எப்படி படுத்திருக்குமோ அதே நிலையில் அவர் ஒரு பாறையின் மீது அதே ஷேப்பில் உட்கார்ந்தபடி உயிர் விட்டார். ஏன் மகாவீரர் இவ்வளவு சிரமப்படப்பட்டார் என்பதன் ரகசியமே இதுதான். மக்களுடன் தொடர்பு கொள்ளவும், தாங்கள் அடைந்ததை அவர்களுக்கு தெரியப்படுத்தவுமே. நீங்கள் ஞானமடைந்தவுடன் உங்கள் மீது ஒரு பெரும் பொறுப்பு வந்துவிடுகிறது. இந்த பொறுப்பு வெளியிலிருந்து பலவந்தப்படுத்தப்பட்டு வந்ததல்ல, இது உள்ளிருந்து வரும் விஷயமாகும். நீங்கள் ஞானம் அடைந்தால் அதை நீங்கள் மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஞானம் பெற்றவுடன் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது அவர் எடுக்கின்ற முடிவு அல்ல, அவர் அதை பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். இதனுடைய விசேஷம் என்னவெனில், இதை மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். இதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களை, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை, அவரை உண்ணக்கூடியவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், உண்ணக்கூடியவர்களை. இயேசு அடிக்கடி சொல்வார், என்னை நீங்கள் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள். புத்தர் ஒரு கிராமத்திற்கு ஒரு நாள் மாலை வந்திருந்தார். கிராமத்து மக்கள் அனைவரும் கூடிவிட்டனர். ஆனால் புத்தர் யாருக்காகவோ காத்து கொண்டிருந்தார்.
அப்பொழுது ஒருவர் கேட்டார், நீங்கள் ஏன் காத்திருக்கின்றீர்கள்? எல்லாரும் வந்து விட்டார்கள், இனி நீங்கள் உங்கள் உபதேசத்தை ஆரம்பிக்கலாமே. புத்தர் சொன்னார், நான் யாருக்காக வந்தேனோ அவர் இன்னும் வரவில்லை. நான் யாருக்காக வந்தேனோ அவர் இன்னும் வரவில்லை. நான் அவருக்காக காத்திருக்க வேண்டும். நீங்கள் என் பேச்சை கேட்பீர்கள், ஆனால் கவனிக்க மாட்டீர்கள். நான் யாருக்காக வந்தேனோ அவர் கவனிப்பார். இதை கேட்டதும் அங்கிருந்தோர் சங்கடப்பட்டனர். ஏனெனில் அந்த கிராமத்தில் உள்ள பணக்காரர்கள், பரிசுத்தவான்கள், பக்திமான்கள் எல்லாரும் அங்கு வந்திருந்தார்கள். பிறகு யாருக்காக புத்தர் காத்திருக்கிறார்? அப்பொழுது ஒரு பெண் வந்தாள். வெகு சாதாரணமான ஏழை குடும்பத்து பெண் அவள். அவள் வயலிலேயே இருந்து வேலையை முடித்துவிட்டு வந்தாள். அவள் வந்ததும் புத்தர் தன் உபதேசத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது அங்குள்ள மக்கள் கேட்டனர், நீங்கள் இந்த பெண்ணுக்காகவா காத்திருந்தீர்கள்? இவள் இந்த கிராமத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. புத்தர் சொன்னாராம், இந்த கிராமத்தில் இவள் மட்டுமே ஏற்புடைய தன்மையில் இருக்கிறாள். அவளுக்காகத்தான் நான் இங்கு வந்தேன். அவள் அதிகம் படித்திருக்கவில்லை, அவள் பணக்காரியும் இல்லை, அவள் மதிப்பு வாய்ந்த குடும்பத்திலிருந்து வந்தவளும் இல்லை, அவள் தீண்டத்தகாத ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் அவ்வளவு அறிமுகமில்லாதவள். அவள் என்னை அழைத்திருந்தால் நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் பொழுது என்னை யாரோ அழைப்பதைப் போல் உணர்ந்தேன். இந்த பெண்ணுடைய ஏற்கும் தன்மை என்னை இங்கு வரவழைத்தது. நான் இந்த கிராமத்திற்கு வருவதற்கு காரணமே இந்த பெண்தான். நான் இந்த காலமற்ற பாதை, ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை, ஜோதிடம் என்றால் காலப்பாதை, பிறகு ஜோதிட கேள்வி பதில் ஆரம்பித்ததே. இப்படிப்பட்ட சிலர் ஏக்கத்தோடு இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உணர்ந்ததால் தான் இதை நான் ஆரம்பித்தேன். ஒரு சீடன் என்பவன் ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளவனாக, சுலபமானவனாக, திறந்தவனாக இருப்பான். குருநாதர் என்பவர் ததும்பி வழிகின்றவராக, தன்னுடைய கடைசி உடலை இந்த இருப்புலகில் கரைப்பவராக இருப்பார். இதற்கு சரியான வழி உண்மையை தேடுபவர்களுக்கு உணவாக ஆவதுதான். இயேசுநாதரின் மத கோட்பாடும் இப்படித்தான் இருந்தது. இதனால்தான் அவர் இவ்வுலகில் செய்த கடைசி காரியம், அவருடைய சீடர்களை கடைசி விருந்துக்கு, லாஸ்ட் சப்பர் அழைத்தார். இது ஒரு அடையாளம். அவர் ரொட்டி துண்டுகளை கொடுத்தார். இதுதான் என்னுடைய சரீரம். இந்த ரொட்டி துண்டுகளை நீங்கள் சாப்பிடும்போது என் சரீரத்தையே சாப்பிடுவதாக நினைக்க வேண்டும் என்றார். பிறகு அவர் திராட்சை ரசத்தை தந்தார். இதை நீங்கள் பருகும்போது என் இரத்தத்தையே பருகுவதைப் போல் நீங்கள் நினைத்து பருக வேண்டும் என்றார். இன்றைக்கும் அது ஒரு மத வழக்கமாகவே கிறிஸ்துவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. அதுதான் லாஸ்ட் சப்பர். அவர் இவ்வுலகை விட்டு மறையும் முன் அவர்கள் அவரை முழுமையாக உண்ண வேண்டும். இதை 8 பிராமணர்களுக்கு போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்கப் பெறும் என்று சூரிய கடவுள் கூறுகிறார். ஆனால் 8 பிராமணர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டமான காரியம். 8 பிராமணர்கள் என்றால் உண்மையை தேடும் 8 பேர்கள் என்று அர்த்தமாகும். அது ஒரு பிராமண ஜாதி அல்ல, பிரம்மத்தை அறியும் நோக்கமுள்ளவர்கள், பிரம்மனை தேடுபவர்கள் என்று பொருள். அந்த பிரம்மனை தேடுபவர்கள் 8 பேர்களுக்கு இதை போதித்தால் இந்த வித்தையின் சக்தி கிடைக்கப் பெறும். இது மிகவும் சிரமமான விஷயம். நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி வந்தால் நீங்கள் 8 பேரை கண்டுகொள்ள முடியும். அதுவும் நிச்சயமல்ல. இயேசுநாதருக்கு 12 சீடர்களே கிடைத்தனர். வெகு சிலரே ஏற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். உண்மையிலேயே வெகு சிலரே தேடுகிறார்கள். வெகு சிலரின் முயற்சியே உண்மையானதாக உள்ளது. மற்றவருடைய முயற்சியெல்லாம் போலியானது. இதை தெரிந்து கொள்ள அநேகர் ஆவலாக உள்ளனர். ஆனால் அவர்களுடைய முயற்சி குழந்தைத்தனமுடையதாகும். அவர்களுக்கு புதிய விஷயங்களை பார்த்ததும் ஆவல் எழும். ஆனால் அதில் உண்மையான ஆர்வம் இருக்காது. எதையும் செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். மாற்றமடைய தயாராக இல்லை. ஆகையால் சூரிய கடவுள் சொல்லுகிறார், இந்த வித்தையின் சக்தியை நீங்கள் குறைந்தபட்சம் 8 பேருடனாவது பகிர்ந்து கொண்டால்தான் அந்த வித்தை மேன்மேலும் வளர்ச்சியடையும். ஒரு புத்தர் இன்னும் அதிகப்படியான புத்தராகிறார். இயேசு அநேகருடன் பகிர்ந்து கொள்வதால் அவர் ஒரு பெரிய கிறிஸ்துவாகி விடுகிறார். இதுதான் பேரானந்தத்தின் இயல்பு. இதுதான் விரிவடைதலின் தத்துவம். நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது அதிகமாக வளர்கிறது. நீங்கள் இந்த இருத்தல் உலகுடன் பகிர்ந்து கொண்டால் அதுவே முடிவானதாகி விடுகிறது. ஆனால் நம் மனம் மிக கருமித்தனம் வாய்ந்தவை. நம்மில் பகிர்ந்து கொள்ள முடிவதில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சீனாவில் புத்த மதம் பரவியுள்ள கிராமத்தில் ஒருவனுடைய மனைவி இறந்து போனாள். அவன் ஒரு புத்த துறவியை அழைத்து வந்து இப்பொழுது இறந்து போய் புது யாத்திரையை தொடங்கியுள்ள தன் மனைவிக்காக பிரார்த்தனை செய்ய சொன்னான். புத்த துறவி பிரார்த்தித்தார், தியானித்தார்.
பிறகு சொன்னார், எல்லாம் நல்லதுக்கே, நீ கவலைப்படாதே. அவன் கேட்டான், சுவாமி, நீங்கள் பிரார்த்தனை செய்த சமயம் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் என்று சொல்லி பிரார்த்தித்தீர்கள். என்னுடைய மனைவி என்று குறிப்பிட்டு சொல்லவில்லை. நீங்கள் உலகில் உள்ள எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கேட்டீர்கள். ஆனால் என் மனைவியை குறிப்பிட்டு கேட்கவில்லையே, அவருடைய பெயரையும் சொல்லுங்கள். புத்தர் துறவி சொன்னார், இது மிகவும் சிரமம். ஏனெனில் புத்தர் சொல்லியிருக்கிறார், நாம் எப்பொழுதாவது எதையேனும் கேட்டால் அதை எல்லாருக்குமாக கேட்க வேண்டும், அதை எல்லாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஆகையால் உன்னுடைய மனைவிக்காக மட்டும் கேட்க முடியவில்லை. உன்னுடைய மனைவிக்கு மட்டும் கேட்டால் அவளுக்கு அது கிடைக்காமலும் போகலாம். நான் எல்லாருக்குமாக கேட்டால் அவளுக்கு அது கிடைக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாக உள்ளது. இப்படித்தான் நான் காலப்பாதையில் பேசுகின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட ஒரு யோகத்தை கூறி, இந்த யோகம் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால், அந்த யோகம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனால் யோகம் என்றாலே என்ன பொருள் என்று கூறிவிட்டால், உங்கள் ஜாதகத்தில் நீங்களே பல யோகங்களை நாளுக்கு நாள் கண்டுகொள்வீர்கள். அது பலனளிக்கவும் செய்யும். ஏனென்றால் வாழ்க்கையிடம் எதையும் நேர்முகமாக கேட்கக்கூடாது, மறைமுகமாகத்தான் கேட்க வேண்டும். நான் என் ஜாதகத்திற்கு பலன் கேட்கத்தான் என் குருநாதரிடம் சென்றேன். ஆனால் அவர்கள் எனக்கு ஜோதிடத்தை தான் போதித்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய உயர்நிலை குருநாதர் சிவாம் என்ன சொன்னார், எப்பா, நீ முதல்ல இந்த கலையை கற்றுக்கோ. நான் ஏன் உனக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்ல மாட்டேன்றேன்னா, அது நடக்காமல் போச்சுன்னா இந்த கலையே நீ அதுக்கப்புறமா கற்காமல் போய்விடுவாய். அதனால் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துவிடும். காரணம், இது நீ காட்டிற்குள் செல்லும் பொழுது உனக்கு ஒரு டார்ச் லைட் போல் இது உதவும். எங்கே பாம்பு இருக்கிறது, எங்கே உனக்கு சிங்கம் இருக்கிறது, எங்கே துஷ்ட மிருகங்கள் இருக்கிறது என்பதை இந்த ஜோதிடம் என்னும் அந்த ஜோதியை கொண்டு நீ பார்த்து உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். ஆனால் நான் இந்த ஜோதிடத்தை உனக்கு போதிக்காமல் உன் ஜாதகத்திற்கு என்ன நடக்கும் என்ற ஆணவத்தை நான் ஏற்படுத்தி விட்டால், உனக்கு அனஃபா யோகம் இது செய்யும், சுனஃபா யோகம் இது செய்யும், உனக்கு துருத்ரா யோகம் இதை செய்யும், உனக்கு கஜகேசரி யோகம் இதை செய்யும், உனக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இதை செய்யும் என்று நான் வெறுமனே 10-20 யோகங்கள் பெயரை சொல்லி உனக்கு இது நடக்கும் என்று சொன்னால், அது நாளை நடக்காமல் போனால் நீ அதனால் இந்த ஜோதிட கலையே பொய், இதை நாம் கற்பதால் என்ன பயன் என்று கற்காமலே போய்விடுவாய் என்றார். இப்படித்தான் எனக்குள் ஜோதிடம் கடத்தப்பட்டது. ஆக இந்த காலப்பாதையிலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, நான் இப்படித்தான் பேசுகின்றேன், இந்த புத்த துறையைப் போல. பிறகு அந்த மனிதன் சொன்னான், அது சரி, ஆனால் நீங்கள் சொன்ன வாசகத்தில் ஒரே ஒருவரை மட்டும் விட்டுவிடுங்கள், என் பக்கத்து வீட்டுக்காரனை விட்டுவிடுங்கள். மற்றவர்களுக்கெல்லாம் கேளுங்கள், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைப்பதை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது. இந்த கருமித்தனம், இந்த பொறாமை மனம், வெறுப்பு இவைகளுக்கு பகிர்ந்து கொள்வதில் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் எதையும் பகிர்ந்து கொள்வதில்லை. நீங்கள் யாருக்காவது எதையாவது கொடுப்பீர்கள், ஆனால் அதில் சில பேரங்கள் மறைந்திருக்கிறது. இந்த வித்தியாசத்தை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அநேக பரிசுகளை உங்கள் கணவர், மனைவி, நண்பர்கள், காதலன், காதலி, ஆனால் இவைகள் ஆழத்தில் ஒரு பேரமாக, ஒரு ஒப்பந்தமாக இருக்கின்றன. நீங்கள் அவர்கள் திருப்பி ஏதேனும் வெகுமதிகள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். இது பகிர்ந்து கொள்ளுதல் அல்ல. அதனால்தான் இந்த கேள்வியும் அன்பர்கள் போடுகிறார்கள், என்ன சார் 500 பேர் பார்க்கறதுக்காக ஏன் சார் 5 லட்சம் பேர் பார்க்க வேண்டாமா உங்களுது? அப்போ தானே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அப்போ தானே உங்களுக்கு பணங்காசு வரும், அப்போ தானே உங்களுக்கு டொனேஷன் வரும், அப்போ தானே உங்கள் பேர் இன்னும் புகழடையும். வெறுமனே இந்த 500 பேர் கொண்டு போய் உங்களை உலகத்துக்கு சேர்ப்பாங்களா? இயேசுநாதரின் 12 சீடர்கள் தான் 2000 வருடத்திலே உலக ஜனத்தொகை 780 கோடி பேரிலேயே பாதிக்கு மேல் 3/2 பங்கு கிறிஸ்துவர்களை சேர்த்தார்கள். வெறும் 12 பேர்களால் 2000 ஆண்டுகளில் சாதிக்க முடிகிறது என்றால், டெக்னாலஜி இல்லாத காலத்தில் அவர்கள் 1800 ஆண்டுகளில் செய்தார்கள் டெக்னாலஜி இல்லாமல். இப்போது டெக்னாலஜி இருக்கிறது. இந்த 500 பேர்கள் 780 கோடி பேர்களுக்கும் என் செய்தியை கொண்டு சேர்க்கும் அளவிற்கு இப்போது டெக்னாலஜி இருக்கிறது. அதனால் இயேசுவிற்கு கிடைத்த 12 சீடர்களை விட அபரிமிதமானது எனக்கு இந்த காலப்பாதைக்கும், ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதைக்கும் கிடைத்திருக்கும் 500லிருந்து 1000 சீடர்கள். அந்த 12 சீடர்கள் செய்ததை இந்த 500 பேர்கள் வெகு விரைவிலேயே, சில வருடங்களிலேயே இந்த உலகம் முழுவதற்கும் இந்த செய்தியை எடுத்து செல்ல முடியும். காரணம், இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. ஒரு பட்டனை தட்டினால் 500 பேருக்கு ஒரே நேரத்தில் போகிறது. இன்னொரு பட்டனை தட்டினால் அப்படி 10 குரூப் என்றால் 10 500க்கு செல்கிறது. ஒரு மனிதனே ஒரு நாளைக்கு 10 500க்கு ஷேர் செய்தால் 500 பேர்கள் எத்தனை பேர்களுக்கு ஷேர் செய்வார்கள் ஒரு நாளைக்கு என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.
அப்பொழுது இந்த கலை விரிவடையும். இந்த கலை விரிவடைதால் எல்லோரும் பயன்பெறுவார்கள். எல்லோரும் பயன்பெறும்போது என்னை எல்லோரும் உண்ண ஆரம்பிப்பார்கள். பிறகு நானே இந்த இருப்புலகில் கரைந்து விடுவேன். அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதையும், ஜோதிடம் என்றால் காலப்பாதையும், பிறகு ஜோதிட கேள்வி பதிலும். எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காமல் இருப்பதே பகிர்ந்து கொள்வதின் அர்த்தமாகும். நீங்கள் சும்மா கொடுக்கின்றீர்கள், நீங்கள் நன்றி கூட எதிர்பார்க்கவில்லை. டோசோ என்ற ஜென் துறவிக்கு இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு பெரிய பணக்காரன் டோசோவிடம் 10,000 பொற்காசுகளை கொண்டு வந்தான். இது ஒரு பெரிய தொகை. டோசோ குருவாக இருக்கும் கோயிலுக்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக இந்த 1000 பொற்காசுகளை கொண்டு வந்தான் டோசோ. அதை ஏதோ ஒன்றுமில்லாத ஒரு விஷயம் போல் ஏற்றுக்கொண்டார் குரு. அந்த பணக்காரன் சற்று துணுக்குற்றான், சங்கடப்பட்டான். அவன் சொன்னான், இவை அவ்வளவும் 10,000 பொற்காசுகள் சுவாமி என்றான். டோசோ சொன்னார், இதை நீ பலமுறை சொல்லிவிட்டாய், நானும் இதை பலமுறை கேட்டுவிட்டேன். நான் என்ன செவிடன் என்றா நினைக்கிறாய்? அந்த பணக்காரன் வெறும் நன்றி மட்டும் சொன்னால் கூட போதுமானது என்று எண்ணினான். பிறகு சொன்னான், 10,000 பொற்காசுகள் என்பது மிகப்பெரிய தொகை. நான் பணக்காரன்தான், எனக்கே இந்த தொகை மிகப்பெரியது. டோசோ சொன்னார், உனக்கு என்ன வேண்டும்? நீ உண்மையிலேயே என்ன கேட்கிறாய்? நன்றி அறிதலோடு நான் இருக்க வேண்டும் என்று நீ கேட்கிறாயா? நல்லது, நன்றி எதிர்பார்க்கின்றாயா? பணக்காரன் சொன்னான், குறைந்தபட்சம் நன்றியாவது சொல்லக்கூடாதா? டோசோ சொன்னார், உன்னுடைய பொற்காசுகளை திருப்பி எடுத்துக்கொள். நீ இதை கோயிலுக்கு கொடுக்க விரும்பினால் நீதான் எனக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நான் தான் இதை கோயிலுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கோயிலுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கோயிலில் இப்படி எழுதப்பட்டுள்ளது, கொடுப்பவர்தான் நன்றியறிதலோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பகிர்ந்து கொள்ளுதலாகிறது. யாரோ ஒருவர் உன் வெகுமதியை ஏற்றுக்கொண்டால் இது ஒரு பெரிய விஷயம். ஏனெனில் அவன் இதை மறுத்திருக்க முடியும். அவர் உங்கள் வெகுமதி மூலம் உங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் அதை மறுத்திருக்கலாம். அவர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கொடுப்பவன்தான் நன்றியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பகிர்ந்து கொள்ளுதலாகிறது. அப்படித்தான் நான் இந்த காலமற்ற பாதை, ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதையை பகிர்ந்து கொள்கிறேன். அதனால்தான் நான் நன்றியோடு இருக்கின்றேன். எனக்கு ஒருவரே கூட போதுமானது. ஆனாலும் எனக்கு 500 பேர் கிடைத்திருக்கிறார்கள். அது 100 இயேசுநாதர்களுக்கு கிடைத்த சீடர்களை, அவருக்கு கிடைத்ததற்கு 1 மடங்கு தான், அவருக்கு 12 சீடர்கள் தான் கிடைத்தார்கள். எனக்கு 500 சீடர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்றால் அவரை விட நான் 100 மடங்கு உயர்ந்து நிற்கின்றேன், இயேசுநாதரையும் விடவும். ஆக கொடுப்பவன் தான் நன்றியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பகிர்ந்து கொள்ளுதலாகிறது. அப்படி இல்லை எனில் அது ஒரு பேரம் பேசுதல் போன்று ஆகிவிடுகிறது. நீங்கள் எதையோ எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் கொடுத்ததை விட மதிப்பு வாய்ந்ததை எதிர்பார்க்கின்றீர்கள். யாரேனும் ஒருவர் ஞானம் அடைந்து விட்டால் அவர் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர் பகிர்ந்து கொள்ள அவரால் என்ன செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்யலாம். யாரேனும், மீண்டும் சொல்கின்றேன், யாரேனும் ஒருவர் ஞானம் அடைந்து விட்டால் அவர் பகிர்ந்து கொள்ள முடியும். அவர் அதை பகிர்ந்து கொள்ள அவரால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை எல்லாம் செய்வார். ஆக இதுதான் இந்த ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை என்ற பகுதியில் 500 பேர்கள் இருந்தாலும் நான் நன்றி அறிதலோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், எனக்கு சூரிய கடவுள் அக்ஷய திருதியை உபதேசித்த சீடனுக்கு 8 பிரம்மனை அறியக்கூடியவர்களுக்கு நீ இதை போதித்தாலே இந்த வித்தையின் மேன்மையை நீ அடைவாய் என்றார். நான் 500 பேர்களுக்கு ஜோதிட கலையின் வித்தையை போதிக்கின்றேன். ஆன்மீகமாம் காலமற்ற பாதையை போதிக்கின்றேன். பிறகு ஜோதிட கேள்வி பதிலையும் போதிக்கின்றேன் என்றால் அந்த சூரிய கடவுள் 8 என்றால் நான் இங்கு ஆன்மீக பகுதியிலே 500 பேருக்கு மேல் போதிக்கின்றேன். அதை கேட்கின்றார்கள், வார வாரம் தவறாமல் கேட்கின்றார்கள். பிறகு நான் புதன்கிழமையானால் ஜோதிடம் கேள்வி பதில் பகுதியிலும் 500க்கு மேல் பார்க்கிறார்கள். பிறகு காலப்பாதையும் 500க்கு மேல் பார்க்கிறார்கள். நான் மிகுந்த புண்ணியம் செய்தவேன் என்று அந்த சூரிய கடவுளுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். ஆக இதுதான் ஒரு உண்மையான குரு ஞான விழிப்பு பெற்றவுடன் அவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார் சிலர்களுக்கு உண்பதற்கு, அந்த லாஸ்ட் சப்பரை போல என்று கூறி, ஆன்மீகம் என்றால் காலமற்ற பாதை, இந்து மத தெய்வ விக்கிரகங்களில் மறைந்துள்ள சக்தி பரிமாற்றம் என்ன என்ற தலைப்பை பற்றி இப்போது நான் பேச உள்ளேன்.
நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 995295962, 98409 57612. Website www.srimeheru.org.